வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு கருவாடு தொக்கு ஆரம்பிக்கலாமா? நல்ல துண்டு கருவாடு எடுத்துருக்கோம். இது நல்லா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மொச்சை, அது கூட தக்காளி, ஒரு 3 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பூண்டு, அந்த பூண்டை நல்லா உரித்து நீளமாக குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ ஐட்டம் தான். நம்ம இதெல்லாம் போட்டு செய்ய போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம இது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறோம், சின்ன சீரகம் சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம பூண்டு நீளமாக வெட்டி வச்சுருக்க பூண்டு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நல்லா கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் பொடுசாக அரிஞ்சிருக்கும், கருவேப்பிலையுமே பெரிய வெங்காயமும் சேர்த்தே போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டு ரொம்ப பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ் ஓகே, இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒவ்வொரு ஐட்டமாக சேர்க்க ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இது குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாத்தூள் அது 2 ஸ்பூன் போடுறோம். வேறு கொஞ்சமாக ஜீரகத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் போதும். இந்த 3 மசாலா ஐட்டம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் இந்த கருவாடு தொக்குக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க மொச்சை, இந்த மொச்சை நைட்டே ஊற வச்சது. நைட்டே ஊற வச்சு காலைல பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இதை போட்டு நல்லா மசாலா கூட நான் இது பண்ணிவிட்டு தக்காளி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம். 3 தக்காளியை நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அது நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கணும். மேலே நல்லா எண்ணெய் பிரிந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இந்த கருவாடு தொக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வச்சு சாப்பிடலாம். மூடி போட்டு செய்யுங்க, நல்ல எண்ணெய் பிரிந்து வரும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்ல எண்ணெய் பிரிந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரம் கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க, ஏன்னா லைட்டாக கிண்டி விட்டுட்டு தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்க்குறோம். நம்ம ஒரு ஃபுல் கிளாஸ் தண்ணி கூட கிடையாது, அரை கிளாஸ் தண்ணி தான். ஏன்னா நம்ம தொக்கு தான் செய்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். பட் கருவாடுலேயும் உப்பு இருக்கும், ஸோ கொஞ்சமாக உப்பு போடுங்க போதும். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் அடுப்பு கிடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருவாடு கொஞ்ச நேரம் கழித்து போட்டுக்கலாம். ஏன்னா நல்லா எண்ணெய் பிரிந்து வந்ததுக்கப்புறம் கருவாடு போட்டால் அது கரெக்டாக இருக்கும். நான் இப்போவும் கருவாடு போடுவோம். மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடை போடுவோம். கருவாடு போட்டுட்டு லைட்டாக அதில் மசாலா படுற அளவுக்கு கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா இந்த கருவாடு வெந்து வந்துடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்கிறதால கருவாடு நல்லா வந்துடும். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு. மூடி போட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம். கருவாடு தொக்கு செம்மையாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். சுடு சோத்துக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோன்னு பார்க்கலாமா? ஒரு தட்டில் சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு இது கூட இது நல்லா சூடான சாப்பாடு, நம்ம கருவாடு தொக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா கமன்னு வாசமாக நல்லா இதாக இருக்குது. துண்டு கருவாடு இப்படி வச்சிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். மொச்சை இருந்தால் மொச்சை போடுங்க, மொச்சை இல்லைன்னா கூட பரவாயில்ல. இதே மாதிரி எல்லாம் வச்சு வைங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.